எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவருட்பயனில் 42வது குறள் பார்க்க போகிறோம். அதன் தலைப்பு உள்ளிருந்து காண்பவன். யார் உள்ளிருந்து காண்பவன்ன்றதை பார்க்கலாம். அகத்துறு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ தான். இதுதான் குறள். அகத்துறு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ தான். அப்ப இதுன்ற விளக்கத்தை நாங்க பார்க்கலாம். என்ன சொல்றாருண்டா, சொற்பொருள் விளக்கத்தை நான் பிறகு சொல்றேன். அகம் என்பது வீடு. அகம் என்பது வீடு. உள்ளினர் என்பது அவ்வீட்டினுள் உரைப்பவரை குறிக்கும். அந்த வீட்டினர் உடன் வசிக்கிறவர்களை குறிக்கும். உள்ளினர் என்றது அந்த வீட்டில, இப்ப நான் வீட்டில வசிக்கிறேன் என்றா என்னோட யார் இருக்கிறோம் அந்த வீட்டில இருக்கிற எல்லாரையும் குறிக்கும். உவமைக்கு ஏற்ப இச்சொற்களுக்கு இவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். அப்ப உவமை எடுத்து சொல்லி எங்களுக்கு இந்த குறளை விளங்கப்படுத்த போறார் ஆசிரியர். இனி உவமேய பொருளுக்கு ஏற்ப அகம் என்பதற்கு உயிரெனவும், அப்ப இங்க அகமெண்டா உயிரெனவும், உள்ளினர் என்பதற்கு உயிரின் உள்ளே உரைப்பவர் ஆகிய இறைவன் எனவும் பொருள் கொள்ள வேண்டும். அப்ப உள்ளினர் என்றா இங்க என்ன, உயிரின் உள்ள, எங்களுக்குள்ள இருக்கிறது, உறைஞ்சிருக்கிறது, எங்களுக்குள்ள இருக்கிறது இறைவன் எனவும் பொருள் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு கதை மூலம் சொல்லினோம். அந்த கதையை வாசிக்கிறேன், ஈஸியா உங்களுக்கு புரியும். பெரிய பதவியில் உள்ள அதிகாரி ஒருவர், அவருக்கு அன்று தாங்க முடியாத தலைநோவு. அதனால் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. அவரது மனைவிக்கு மட்டும்தான் நோய் பற்றி தெரியும். அவள் தன் கணவருக்கு அருகில் இருந்து வேண்டும் உதவிகளை செய்து கொண்டிருந்தாள். நோய்க்குரிய மருந்துகளை கொடுத்தாள். அதற்கேற்ற முறையில் உணவு செய்து கொடுத்தாள். அப்ப ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒரு அதிகாரிக்கு ஒரு வருத்தம் வந்துட்டுது. அப்ப அவர் வேலைக்கு செல்லியில அவற்ற மனைவி தான் பக்கத்துல இருந்து அவருக்கு என்னென்ன தேவையண்டு அதுக்கேற்ற பக்குவமான மருந்தையும் கொடுத்து, உணவும் நோய்க்கேற்ற உணவுக்கு கொடுக்கத்தானே வேண்டும், அந்த உணவையும் கொடுத்து பக்கத்துல இருந்து கவனிக்கிறார். மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு கணவனுக்கு வருத்தம் உண்டு. இதற்கிடையில் வெளியே பல இடங்களிலிருந்து பல மனிதர்கள் அவரை தேடி வந்தார்கள். அப்ப அவர் அதிகாரி தானே, அப்ப வெளியிடத்திலிருந்து அவரை தேடி வருகினான். பரிந்துரை கடிதம் கேட்டு சிலர் வந்தார்கள். தமது குறைகளை முறையீடு செய்வதற்கு சிலர் வந்தார்கள். அவரது அலுவலக பணி தொடர்பாக சிலர் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவரது நோய் நிலை பற்றி தெரியாது. அப்ப அந்த பெரியவர் அந்த அதிகாரியை காண்றதுக்காக ஒவ்வொரு தேவையோடு ஒவ்வொருத்தர் வரையினம். சில பேருக்கு பரிந்துரை கடிதம், சில பேர் முறையீடு, தங்களோட குறைய முறையீடு செய்யறதுக்கு, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையோட வருகினம். அவர்களுக்கெல்லாம் அவருக்கு நோய் இருக்கிறது தெரியாது. வெளியில் இருந்து ஒரு காரியமாக வந்தனர், பேசினர், சென்றனர். அவர்கள் வெளியில இருந்து வந்திருக்கினம், பேசிச்சினம், சென்றிச்சினம், போச்சினம், அவ்வளவுதான். அவரது நோய் நிலை பற்றி தெரிந்தவர் ஒருவர் தான். அந்த வீட்டில் உடனிருந்த அவரது துணைவியார் தான் அந்த ஒருவர். அப்ப இவ்வளவு பேரும் வந்து அவரை சந்திச்சு பேசி இதண்டுட்டு போனவர். ஆனா அவருக்கு நோய் இருக்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இதுவரை சொன்னதை உவமையாக கொண்டு செய்யுளின் பொருளுக்கு வருவோம். அப்ப இந்த கதையை வச்சு செய்யுளின் பொருளுக்கு, இது அகத்துறு நோய் அந்த குறளுக்கு. உயிரை ஒரு பெருநோய் பீடித்து வருகிறது. உயிரை ஒரு பெருநோய் பிடித்து வருகிறது. அதுதான் மலமாகிய நோய். அப்ப உயிரை பிடிச்சிருக்கிற நோய் எது? மலமாகிய நோய். ஒரு நோய் பிடிச்சிருக்கு, உயிரை ஒரு பெரு நோய் ஒன்று பிடிச்சிருக்குது. அந்த நோய் எது? மலமாகிய நோய். உயிரில் உடனிருப்பவனாகிய இறைவன் தான் அந்த நோயின் தன்மையை அறிவான். அப்ப உயிரில எங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான். அவனுக்குத்தான் அந்த நோயின் தன்மை தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த நோய்க்கு ஏற்றவாறு அவன் வினைப்போகமாகிய மருந்தினை ஊட்டி வருகிறான். அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிரில இருக்கிற அந்த நோயை, எந்த நோய்? மலமாகிய நோய். அந்த மலமாகிய நோயையும்
உயிருக்குள்ள உடனாயிருக்கின்ற இறைவனுக்குத்தான் தெரியும். அந்த நோயின் தன்மைக்கேற்பதான் அவன் என்ன செய்கிறான், வினைப்போகமாகிய மருந்தினை எங்களுக்கு ஊட்டி வருகிறான். இப்ப நாங்க வெளியில ஒரு தலையடி காய்ச்சல்னா பார்மசி வழிய வாங்கி போடுவான். ஆனா இங்க வினைப்போகமாகிய மருந்தினை எங்களுக்கு ஊட்டி வருகிறான். இவற்றால் மலமாகிய பிணி சிறிது சிறிதாக தேய்ந்து வரும். அப்ப இந்த வினைப்போகத்தை கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் நாங்கள் எங்கண்ட மலமாகிய பிணி சிறிது சிறிதாக தேஞ்சு தேஞ்சு போகும், குறைஞ்சு குறைஞ்சு போகும். அறியாமை தேயாதிருக்கும் போது அருளின் மீது நோக்கம் செல்லாது. அப்ப அறியாம தேயாதிருக்கும் போது உயிருக்கு அறிவின் மீது நோக்கம் செல்லாது. ஏன்னா அங்க அறியாம தானே மறைச்சு வச்சிருக்குது. அப்ப அதில இருந்து விடுபட வேணும், தேய வேணும். அந்த அறியாம தேஞ்சாதான் உயிருக்கு எது அருளின் மீது நோக்கம் செல்லும். உலக நாட்டமே மிகுந்திருக்கும். அப்ப அறியாமை தேயாதிருக்கும் பொழுது உயிருக்கு அருளின் மீது நோக்கம் செல்லாது. அறியாமை இருக்க மட்டும் உயிருக்கு அருளின் மீது நோக்கம் செல்லாது. அறியாம தேஞ்சாதான் அருளின் மீது நோக்கம் வரும். அப்ப என்ன நடக்கும் இங்க, உலக நாட்டமே மிகுந்திருக்கும். ஏன்னா அறியாம தேயாமல் எல்லாம் இருக்கு. அப்ப உலக நாட்டமே மிகுந்திருக்கும். அந்த நிலையில் அவ்வுயிருக்கு அருளை உணர்த்தி என்ன பயன்? அப்ப உலக நாட்டத்தில இருக்கிற உயிருக்கு அருளை உணர்த்தி என்ன பயன்? பசி ஏற்படாதவனுக்கு உணவை வழங்கினால் அது அவனுக்கு பயன்படுமா? அப்ப பசி ஏற்படாமல் இருக்கிற ஒருவனுக்கு நாங்கள் உணவை கொடுத்தால் அவனுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, பயன்படாது. ஏன்னா அவனுக்கு ஃபுல்லா சாப்பாடு வயிறு நிறைய இருக்குது, பசி இல்லை. தாகம் எடுக்காதவனுக்கு தண்ணீர் தரலாமா? அப்ப தாகம் எடுத்தாதான் நாங்க தண்ணி குடிப்போம். தாகம் எடுக்காம தண்ணி குடிக்கலாம். அப்ப கேள்விகள் படுது. தாகம் எடுக்காதவனுக்கு தண்ணீர் தரலாமா? அதுபோல அருள் வேட்கை இல்லாதவர்க்கு அருளை உணர்த்தி பயனில்லை. அது போலத்தான் எப்படி பசி இல்லாதவனுக்கு சாப்பாட்டை கொடுக்க முடியாதோ, தாகம் எடுக்காதவன் தண்ணி குடிக்க முடியாதோ, கொடுக்கறது பிரயோசனம் இல்லை. அது போலத்தான் அருள் வேட்கை இல்லாதவனுக்கு அருளை உணர்த்தி என்ன பயன்? அது பற்றியே அறியாமை தேயாத பொழுது அருளை உணர்த்துவது குற்றம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதனாலதான் அறியாமை தேயாத பொழுது அருளை உணர்த்துவது குற்றம் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த தேயாமல் இதென்றாலே அதுவே குற்றம். இனி அறியாமை தேய்ந்த நிலைதான் பக்குவம் எனப்படும். அப்ப அடுத்தது என்ன சொல்லினா, அறியாமை தேய்ந்த நிலைதான் பக்குவம் எனப்படும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் நீ சொல்ல வேணும் என்றெல்லாம் நாங்க பார்த்தோம். பக்குவமுடையவர் அருள் ஒன்றையே நாடி நிற்பர். அப்ப பக்குவமுடையவர்கள் அருள் என்ற உண்ட மட்டும்தான் நாடி நிற்பினர், மற்ற எதையும் நாடமாட்டினான். எப்படிப்பட்டவர்களுக்கு அருள் ஒன்றையே நாடி நிற்கும் பக்குவப்பட்டவர்களுக்கு அருளை உணர்த்துவது இன்றியமையாதது. அப்பதான் அவர்களுக்கு அருளை உணர்த்த வேணும். அந்த பக்குவப்பட்டவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அருளை உணர்த்த வேணும். அது பற்றியே அறியாமை தேய்ந்த பின் அவர்க்கு அருளை உணர்த்தாதிருப்பதும் குற்றம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பக்குவம் இல்லாதவர்களுக்கும் அறியாமை தேயாத பொழுது அருளை உணர்த்தினாலும் குற்றம், பக்குவம் வந்த பொழுது அருளை உணர்த்தாவிட்டாலும் குற்றம். அப்ப பாருங்க, ரெண்டிலுமே குற்றம் இருக்கு. அறியாமை தேய்தல் என்பது அகத்தின் கண் நிகழ்கின்ற நிகழ்ச்சியாகும். அப்ப அறியாமை தேய்தல் என்பது அகத்தின் கண் உள்ளுக்கதான் நிகழ்ற நிகழ்ச்சி. அதனை வெளியில் உள்ள பிற மாந்தர் அறிதல் இயலாது. அப்ப அதை வெளியில நாங்கள் பார்க்க முடியாது. உள்ளுக்க அவரவர்களுக்கும் தெரியும், இறைவனுக்குத்தான் தெரியும் என்ன நடக்குதுண்டு. உயிருக்கு உயிராய் நிற்கின்ற முதல்வனே அறியாமை தேய்ந்த நிலையை உணர்வான். அப்ப உயிர்களுக்கு உயிராய் நிற்கின்ற முதல்வன் தான் அறியாமை தேய்ந்த நிலையை உணர்வான். அப்ப மற்றவர்களுக்கு தெரியாது, அவன் தான் அதை உணர்வான். ஓகே, இந்த உயிருக்கு அறியாம நீங்கி கொண்டு குறைஞ்சு கொண்டு போகுதுண்டு அவன் உணர்வான். உணர்ந்து ஞானாசிரியனாக அருளை உணர்த்துவான் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. அப்பதான் ஓகே, இந்த உயிருக்கு அறியாம தேஞ்சு கொண்டு போகுது, அது அவன் உணர்ந்துட்டான். அப்ப ஞானாசிரியராக
அந்த அருளை உணர்த்துவான். யாரு? இறைவன். இனி இன்னொரு பொருள் சொல்லினம். மற்றொரு பொருள். இச்செய்யுளுக்கு இன்னொரு வகையிலும் பொருள் கூறலாம். 2 வகையாக சொல்லினம். உடம்பிற்கு வந்த நோயின் தன்மையை அந்த உடம்பில் உறைகின்ற உயிர் அறியுமே அன்றி அதன் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் முதலிய பிறர் அறிய மாட்டார். அப்ப உடம்புக்கு வந்த நோயின் தன்மையை அந்த உடம்பில் இருக்கின்ற உயிர்தான் அறியுமே அன்றி மற்ற பெற்றோரோ சகோதரங்களோ யாருமே அறிய மாட்டினம். வீட்டில் இருந்தாலும் பிறர் அறிய மாட்டார். இன்னொரு உதாரணம் சொல்லப்படுகிறது அதுக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒன்று கூறலாம். ஒருவருக்கு அடி வயிற்றில் குடல் இறங்கி இருக்கிறது. அந்த இடத்தில் வீக்கம் இருக்கிறது. பல ஆண்டுகள் ஆகியும் வலி தெரிவதில்லை. அதனால் அவரும் அதை பொருட்படுத்தாமல் விட்டு விடுகிறார். யாரிடமும் தெரிவிக்காமல் இருந்து விடுகிறார். ஒரு ஆளுக்கு அடி வயிற்றில் குடல் இறக்கம் வந்துட்டுது. அதில் வீக்கமும் அதை கனகாலமாக இருக்குது. அவருக்கு அது தெரியல. அதனால் ஒருத்தர் அதை பொருட்படுத்தாமல் விட்டுட்டார். வலியும் இல்லைத்தானே, வீக்கம்தான் இருக்குதே ஒழிய அங்கே வலி இல்லை. அப்போ அதை பொருட்படுத்தாமல் விட்டுறார். வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் உடம்பில் குடல் இறக்கம் இருக்கிறது என்பதை அவர் மட்டும் அறிவார். அப்போ அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவற்ற உடம்பில் குடல் இறக்கம் இருக்கிறது. உலகத்தார் அறிய மாட்டார், மற்றவர்களுக்கு தெரியாது. அவருக்கு வலியும் வேதனையும் ஏற்பட்டு அறுவை மருத்துவம் செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை வரும்போது, அப்ப அவருக்கு வலியும் வேதனையும் ஏற்பட்டு அங்க அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்கிற அந்த நிலை வரும்போதுதான் அந்த நிலையை உணர்ந்து அவர் அதனை பிறருக்கு எடுத்து சொல்லும் போது மற்றவர்களும் அதனை அறியும்படியாக நேர்கிறது. அப்ப அவருக்கு அங்க வலி வேதனை வந்து ஆபரேஷன் செய்கிற அளவுக்கு போகிக்கதான் அதை உணர்ந்து அந்த நிலையை உணர்ந்து அவர் மற்றவர்களுக்கு அதை சொல்லும் போதுதான், பிறருக்கு சொல்லும் போதுதான் மற்றவர்களுக்கும் அது தெரிய வருகிறது. அது மட்டும் தெரியாமல் இருக்கும். இதுபோல தமது உடம்பில் உள்ள நோய்களை பற்றி ஏதும் சொல்லாமல் வாழ்வோர் பலர். இப்படி சில பேர் தங்களுக்குள்ள இருக்கிற நோய்களை சொல்றேலத்தான் இப்படி நிறைய பேர் இருக்கிறோம். இதனையே அகத்திரு நோய் உள்ளினர் அறிவாரே அன்றி சகத்தவர் அறிவாரோ, அந்த குறளை சொல்லப்படுகிறது என்று இச்செய்யுள் கூறுகிறது. அகம் என்பது உடம்பை குறிக்கும். உள்ளினர் என்பது உடம்பில் உறையும் உயிரை குறிக்கும். அகம் என்பது உடம்பை குறிக்கும். உள்ளினர் என்பது உடம்பில் உறையும் உயிரை குறிக்கும். உடம்பில் உற்ற நோயின் நிலையை அவ்வுடம்பில் வாழும் உயிரே அறிய முடியும். அப்ப உடம்பில் உற்ற நோயை இருக்கிற நோயை வந்து நோயின் நிலை எந்த நிலையில அந்த இது இருக்கிறன்றத அவ்வுடம்பில் வாழும் உயிர்தான் அறிய முடியும். அதுபோல உயிரில் உற்ற ஆணவமலமாகிய நோயின் தன்மையை அவ்வுயிரில் உரைப்பவராகிய இறைவனே அறியவல்லர். அப்ப உயிரில் அது போல எப்படி அது உடம்புல இருக்கிற நோயின் நிலைய உயிர்தான் அறிய முடியும். அதுபோல உயிரில் நோய் உடம்புல இருக்கிற நோயை உயிர் அறியுது. அதே போல உயிரில இருக்கிற நோயை வந்து இறைவன் தான் அறிவார். அது போல உயிரிலுற்ற ஆணவமலமாகிய நோயின் தன்மையை அவ்வுயிரில் உரைப்பவராகிய இறைவனே அறிய வல்லவர். கிளியரா விளங்குது தானே? உலகத்தார் அறிய மாட்டார், உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள். இப்படி பொருள் கூறுவதற்கு இச்செய்யுள் இடம் தந்து நிற்கிறது. அப்ப 2 விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது இந்த பொருளை சுருக்கமாக நாங்க பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா, வீட்டில் ஒருவர் நோயிட்டால் அவரது நோயின் தன்மையை அவ்வீட்டினுள் உள்ளவரே அறிவர். வெளியில் உள்ள பிறர் அதனை அறிவாரோ, அறிய மாட்டார். கேள்வி கேட்டு விட சொல்லினோம். அப்ப வீட்டில் ஒரு ஆளுக்கு நோய் வந்ததுண்டா வீட்டில் உள்ளவர் ஒரு ஆள் தான் அறிவினம், வெளியில இருக்கிறவர் அறிய மாட்டினம். அதுபோல உயிர்களிடத்து பொருந்திய அறியாமையாகிய நோயினது நிலையை உயிரினுள் இருப்பவனாகிய இறைவனே அறிய வல்லான். அதுபோல எப்படி அந்த ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு நோய் வந்தத வீட்டில உள்ளவர்கள் தான் அறிவினமோ,
அதுபோல உயிர்களிடத்து பொருந்திய அறியாமை ஆகிய நோயினது நிலைய உயிருக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அறிவான். உலகத்தவராகிய பிறர் அதனை எங்கனம் அறிதல் இயலும். உலகத்தவராகிய பிறர் மற்றவர்களுக்கு அது தெரியாது, எங்கனம் அறிதல் இயலும் என்று கேள்வி கேள்படுது. இப்ப நாங்க இந்த குறளின் சொற்பொருளை பார்ப்போம். குறளை இன்னொருக்கா சொல்றேன். அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ தான். அகத்து என்றது வீட்டில் உள்ளார்க்கு, உரு என்றது உற்ற, நோய்க்கு என்றது நோயினது நிலையை, உள்ளினர் அன்றி என்றா வீட்டினுள் இருப்பவர் அறிவரே அன்றி, அதனை என்றது அதனை, சகத்தவரும் என்றா வெளியில் உள்ள பிறர், சகத்தவரும் காண்பரோ என்றுதான் வருது. அப்ப சகத்தவரும் என்றா வெளியில் உள்ள பிறர், காண்பரோ என்றா அறிவாரோ கேள்வி கேட்டு அறிய மாட்டார். அதுபோல அகத்தென்றது உயிரின் அகத்து, உரு என்றது பொருந்திய, நோய்க்கு என்றது அறியாமை ஆகிய நோயினது நிலையை, உள்ளினர் அன்றி உயிரினுள் நிற்பவனாகிய இறைவனே அறிவான் அவனை அன்றி, அதனை என்றது அவ்வறியாமை நிலையை, சகத்தவரும் என்றா உலகத்தவராகிய பிறர், காண்பரோ என்றா அறிய வல்லவரோ அறியா என்று சொல்லி 2 விதமாக விளக்கம் கொடுத்திருக்கிறேன். 2 பொருள்பட எங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் 42வது குறளுக்கு. அடுத்தது 43வது குறள். அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. இனி நாங்கள் எங்கள்ட கலந்துரையாடலுக்கு போகலாம்.